வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் மாடியூல்ல இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேக் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அதில் வந்து ஒரு 1 லேக் அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம பில் கிரியேட் பண்ணும்போது அந்த அட்வான்ஸ் வந்து மைனஸ் பண்ணி பேலன்ஸ்க்கு வந்து எப்படி பில் ஜென்ரேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மாடியூல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இதில் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்ற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. எக்ஸைசெட்டு. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹெச்பி, அதுக்கடுத்து ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட், தென் கீபோர்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வேரியன்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். 1,18,000. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பிஓ நம்பரை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அக்கௌண்டிங் மாடியூலில் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம பில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நியூவாக வந்து ஒரு பில் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ சேம் XYZ கம்பெனி, எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி கொடுத்துக்கிறோம். ஸோ டேட் வந்து மேனிட்ரி. ஸோ இங்கே வந்து பில் ரெஃபரன்ஸ் நம்பர் 1234 அப்படி கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஆட் லைன் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபார் அந்த காப்பி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பிஓவை இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 50,000 கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ். ஸோ இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மேட்சிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அங்கே போயிட்டு ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆட் டு பிஓ. இப்போ வந்து பிஓவோட மெர்ச் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறோம். இப்போ வந்து 1,18,000 இது எடுத்துகிட்டு வருதுங்களா. இதில் வந்து ஆட் டவுன் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். வந்துச்சுங்களா, டவுன் பேமெண்ட் வந்து நம்ம பிஓவில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருந்த மணிக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வேலிடேட் கொடுத்துக்கலாம். ஸோ வேலிடேட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மறுபடியும் பிஓ ஆர்டருக்குள்ள போய்க்கிறோம். ஸோ பிஓ ஆர்டர் போயிட்டு இங்கே வந்து நான் பிரிண்ட்னு கொடுக்குறேன். ஸோ 51 இது வந்து நமக்கு வந்து அப்லோட் பில் கொடுத்துட்டு ஸோ இந்த ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷனை நம்ம வந்து பில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்துச்சா, அதுவும் இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வாங்கின 3 ப்ராடக்ட்டு, ஸோ அதோட வேல்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வருது. அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபார் 51 பிஓ நம்பர் பார்த்தீங்கன்னா 50,000, இங்கே -50,000, பேலன்ஸ் 68,649. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம பில் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சிங்க. டவுன் பேமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த மணிக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேமெண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு கிரியேட்டிவ் பேமெண்ட் கொடுத்துட்டு ஸோ இன் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து பில் ஜென்ரேட் பண்ணும்போதே நம்மளால வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.